பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நேத்து தான் ஆரம்பிச்சது. ஆனா, அதுக்குள்ள ஹாட்ஸ்டார் லைவ்ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எலிமினேஷனுக்கு வந்திருக்கிற கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு அங்க ஆல்ரெடி போட்டுட்டாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, சில சோசியல் மீடியால கூட சில வோட்டிங் நடக்கும். சில பிரைவேட் நிறுவனங்கள் வோட்டிங் எடுப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, பிரவீன் காந்தி ரொம்பவே ஓட்ல பின்தங்கி வராரு. கடைசி இடத்துல இருக்காரு அப்படிங்கிற மாரி தெரியுது. ஆனா, ஒரு நல்ல டைரக்டரு, ஒரு ரக்ஷகன் மாரி ஒரு ஃபேமஸான படத்த குடுத்தவரு. நேத்து கூட பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு உற்சாகமா உள்ள வந்தாரு. இதுல என்ன ஒண்ணுன்னா, முதல் வாரம் எலிமினேஷன் ஆவாங்க தெரியுமா? போன நெறைய சீசன்ல இந்த மாரி ஃபர்ஸ்ட் வாரத்துல எலிமினேஷன் ஆனவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட திறமைய காட்டுறதுக்கு முன்னயே அவங்களுக்கு வந்து டைம் முடிஞ்சிரும். ஆனா, இந்த மாரி வந்து அவருக்கும் நடக்குமா? ஸோ அவரு வந்து வெளியேற்றப்படுவாரா? அப்படிங்கிறது தெரியல. ஆனா, இப்போதைக்கு அவரு வோட்டிங்ல பின்தங்கி வராரு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இதில ஆக்சுவலா நான் பிரவீன் காந்திக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு கிடையாது. ஆக்சுவலா பிரவீன் காந்தின்னு கிடையாது. இந்த இடத்துல யாரே இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஏன்னா, யாரா இருந்தாலும் பிக் பாஸ்க்கு வரும்போது ஒரு பெரிய கனவோட வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 1 வீக்ல ஆக்சுவலா யார் யாரு என்னென்ன பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நெறையா டைம் போயிரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த 1 வீக்ல ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சத வச்சு நெறைய பேர் வோட் பண்றாங்க. ஸோ அவங்க யாருன்னு தெரியறதுக்கு முன்னயே அவங்க வெளியில போயிட்டாங்க அப்படிங்கிறபோது ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கும். அது பிரவீன் காந்திக்குன்னு கிடையாது. யாரா இருந்தாலும் அவ்வளோதான். ஆக்சுவலா இந்த வீக் வந்து எலிமினேஷன் ஆக போற கண்டஸ்டன்ட் யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை, வியானா, திவாகர், அப்சரா, அப்புறம் பிரவீன் ராஜ், அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி கூட அந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு. ஸோ இந்த பிரவீன் காந்தி தான் வந்து சோஷியல் மீடியால கொஞ்சம் கம்மி வோட் பண்ற மாரி நெறைய இடத்துல போட்டு வராங்க. ஸோ ஆனா நெறைய தடவ இந்த சோஷியல் மீடியால நடக்கிறதே நடக்காது. ஏன்னா, பிக் பாஸ் வோட்டிங் அ இந்த ஒரிஜினல் அஃபிஷியல் வோட்டிங் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஹாட்ஸ்டார்ல போய் நீங்க வோட் பண்ணா தான் அந்த வோட் கவுண்ட் ஆகும். அதுல எவ்வளோ வோட் வருது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா, அதுல எவ்வளோ வோட் வருது, என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த அஃபிஷியல் பிக் பாஸ்க்கும் அந்த டீமுக்கும் மட்டும் தான் தெரியும். அது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் எண்ட்ல வந்து விஜய் சேதுபதி அவரு தான் சொல்லுவாரு. அதுவரைக்கும் நம்மளால எதுவுமே ஒரு கணிக்க முடியாது. ஆனா நெறைய தடவ சோஷியல் மீடியால சொல்ற மாரியும் நடந்திருக்கு. அங்க சொல்ற மாரி நடக்காமலும் இருந்திருக்கு. ஸோ அதனால ஆனா இந்த மாரி ஒரு நல்ல டைரக்டர், ஒரு ஏஜ்டு பெர்சன், ஸோ ஒரு ஆம்பிஷனோட உள்ள வந்திருக்காரு. அவரே வந்து அந்த ஏவில சொன்ன மாதிரி, நான் வந்து ஒரு தோல்விய சந்திச்சுட்டேன். இங்க வந்து திருப்பி ஜெயிக்கணும் அப்படின்னு நெனச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவரு சொன்ன மாரி ஒரு சின்ன வயசுலயே ஒரு ஒரு சூப்பர்பான படத்த பண்ணி, ஒரு ஃபேமஸான டைரக்டர் ஆகி, அதுக்கப்புறம் நெறையா சரிவுகள சந்திச்சு, ஸோ கஷ்டப்பட்டு வந்த ஒரு மனுஷன். ஸோ அவரு ஃபர்ஸ்ட் வீக்ல எலிமினேட் ஆவுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஸோ நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அவர பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த மாரி ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வாரம் தான் தெரியும். பட் இப்போதைக்கு அவரு ஓட்ல பின்தங்கி வர்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு.